இன்றைய நிகழ்ச்சிகளில் பற்கள் பற்றியும் ஈறுகள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக சிறப்பு நிபுணர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் டாக்டர் அருண், ஈறுகள் நோய் சிறப்பு நிபுணர். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பொதுவாக பல் போச்சுன்னா சொல் போச்சு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. இந்த பற்களையும் ஈறுகளையும் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும்? இந்த பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்றது காரணம் சொல்ல வந்தது காரணம் எப்படின்னா, சாதாரணமாக ஒரு பழைய நினைப்பு எப்படின்னா, வயசாக ஆக பல்லு எழுந்து விழுந்துடும். பட் வயசுனால பல்லு விழாது. பல்லு விழறதுக்கு காரணம் முக்கியமாக 2. ஒன்று ஈறு வியாதி, இல்லாட்டி பல் சொத்தை. கேரிஸ்ன்றது சின்ன வயசுலேருந்தே வருது. அது சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று ஸ்ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லாட்டி வலி வரும், அந்த மாதிரி வரும். ஈறு வியாதிக்கு சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ ப்ரெவலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இந்த வியாதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் த பாப்புலேஷன் ஏர்லி ஸ்டேஜ் ஜிஞ்சவைட்டிஸ்ங்கிறது வந்துடும். அதுக்கு மேலே இருக்கிறது பெரிடான்டைட்டிஸ், உள்ளே இருக்கிற எலும்பு கெட்டு போயிடுச்சுன்னா அப்போ பல் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ ஈறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பல் ஆடாமல் கட்டியாக இருக்கும். இப்போ பல்லு போகிறது எப்படி முக்கால்வாசி ஈறு வியாதினால தான் வருது. ஸோ இப்போ ஈறு ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆக ஆக பல்லு மாத்திரம் இல்லை, இந்த ஈறு ப்ராப்ளம்னால உடம்புல வேறு வியாதியும் வரலாம். ஸோ பல்லு போச்சுன்னா சொல்லு மாத்திரம் இல்லை, வேறு ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈறு ப்ராப்ளம்ன்றது பிகாஸ் இட் இஸ் ஏசிம்டமேட்டிக், சாதாரணமாக ஆளுக்கு கவனிக்கிறது இல்லை. உங்களுக்கு வலி வராது, சென்சிட்டிவிட்டின்றது தான் கொஞ்சம் சில டைமில் வலிமை ஒழிய உங்களுக்கு பெரிய சிம்டம்ஸ் இல்லாதனால முக்கால்வாசி பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏர்லி ஸ்டேஜில் சிம்டம்ஸ் வருது எப்படின்னா, ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வரலாம், இல்லாட்டி சம் மைல்டு சென்சிட்டிவிட்டி இருக்கலாம், மைல்டு நிக்லிங் பெயின் இருக்கலாம். இது இக்னோர் பண்ணிட்டீங்களன்னா ஜிஞ்சவைட்டிஸ் ஸ்டேஜ் பெரிடான்டைட்டிஸ் ஆகும். பெரிடான்டைட்டிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் லூசிங் டீத். இதுதான் நார்மலி ஈறு வியாதி. பல்லு போகிறதுனால சொல்லு போடணும் வரதுக்கு காரணம் இது. பட் என்னன்னா, இன்னைக்கு மாடர்ன் ரிசர்ச் இஸ் சேயிங் தட் சொல்லு மாத்திரம் இல்லை, பல்லு போச்சுன்னா முக்கால்வாசி ஈறு வியாதினால இருக்கிறதுனால பல்லு போச்சுன்னா யூ மைட் லூஸ் அதர் திங்ஸ் ஆல்சோ இன் யுவர் பாடி. டாக்டர், இப்போ காலையிலையும் பல் தேய்க்கணும், நைட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடிக்கு பல் தேய்க்கிறதுனால பல்லோட எனாமல் போயிடும், அதனால் காலையில் ஒரு முறை தேய்க்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையாகவே காலையிலையும் இரவு நேரங்கள்லையும் இருவேளையும் பல் தேய்க்கணுமா? 2 வேளை பல் தேய்க்கிறது பெஸ்ட்டு. என்ன தான் பல் தேய்ச்சாலும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சாதாரண நிலையில் நல்லா ஒழுங்காக ப்ரஷ் பண்ணிங்கன்னா இனாமல் கெட்டு போகாது. இனாமல் தேய்ஞ்சு போகிறதுக்கு காரணம் எப்படின்னா, ரொம்ப ஃபோர்ஸிபிளாக இப்படி தேய்ச்சா இருக்கிற வம்பு. நீங்கள் இப்படி போட்டு பல்ல தேய்க்க வேண்டாம், பல்ல வளக்கினா போதும். வேர்ட்டிக்கலாக ப்ரஷ் பண்ணணும், ரொம்ப ஹாரிசான்டலாக இப்படி போட்டு தேய்க்க வேண்டாம். வேர்ட்டிக்கலாக ப்ரஷ் பண்ணிங்களேன்னா எவ்வளோ வாட்டி ப்ரஷ் பண்ணாலும் பல்லுக்கு கெடுதல் கிடையாது. ஸோ பல்லு கெட்டு போயிடும், இனாமல் தேய்ஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பல்லு ப்ரஷ் பண்ணாமல் இருக்கவே வேண்டாம். 2 வேளை ப்ரஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் காத்தால் எப்படியும் ப்ரஷ் பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் அந்த மவுத் ஃப்ளேவர் வரணுமேன்றதுக்காக ப்ரஷ் பண்ணுவீங்க. பட் நைட் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரஷ் பண்ணாமல் படுத்தீங்கன்னா தி ஹோல் நைட் என்ன சாப்பிட்டீங்களோ அது பாக்கி இருந்துட்டு அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகி அப்புறம் போய் பிளாக்குன்னு சொல்லுவோம், பிளாக் ஃபார்ம் ஆகி, பிளாக்கு தான் இந்த ஈறு வியாதியோட காரணமே. இந்த பிளாக் ஃபார்மேஷன் 12 hours a day இருக்குது. அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தான் ராத்திரி ப்ரஷ் பண்ண சொல்கிறோம். நைட்டு ப்ரஷ் பண்ணி, முக்கியமாக என்னென்னா நைட்டு ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் பாலை குடிச்சு படுத்து தூங்குறேன் அந்த மாதிரி பழக்கம் வேண்டாம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அட் த மோஸ்ட் தண்ணி குடிக்கலாமே ஒழிய வேறு ஒன்றும் குடிக்காமையோ சாப்பிடாமோ இருக்கிறது நல்லது. படுத்துக்கணும். டாக்டர், இப்போ ஈறு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அதோடைய நிறத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான நிறங்களில் இருக்கணும்? சாதாரணமாக ஹெல்தி கம் பிங்காக இருக்கும். காக்கேசியன் கலர், அதாவது வெளிநாட்டில் கோரல் பிங்க்னுவாங்க. கோரல் பிங்க்ன்றது இந்தியன் நிறம் கிடையாது, பிங்க். அதில் கொஞ்சம் டார்க் பிக்மெண்ட்ஸ், மெலனின்னு சொல்கிற ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்ட்டும் சில டைமில் இருக்கும். ஸோ அது டார்க் கலர் இருக்கிறதுனால ஈறு வியாதின்னு கிடையாது. பிக்மெண்டேஷன் நார்மல். பட் கலரை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலரில் இருக்கிற கம் தான் ஹெல்தி கம். ரெட் ஆச்சுனாலோ இல்லாட்டி சாகியாக இருந்தாலோ, ஃபர்மாக இல்லாமல் சாகியாக இருந்தாலோ, ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வந்தாலோ எல்லாம் நார்மலி இட் இஸ் அ சைன் தட் கம் டிசீஸ் ஸ்டார்டட். ஓகே. நிறைய பேருக்கு ஈறுகள் ஒரு கருப்பு நிறமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா டார்க் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அப்போ அவங்க ஈறுகள்லாம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு. கருப்பு நிறம் நார்மல். கருப்பு இருக்கிற நிறம் நார்மலாக மெலனின் பிக்மெண்டேஷன் தான், அது ஒன்றும் வியாதி கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த நிறம் பிடிக்கலன்னா மாற்றலாம். லேசர்லேயே டீபிக்மெண்டேஷன், இப்போ ஸ்கின்லாம் டீபிக்மெண்டேஷன் பண்ணுற மாதிரி ஈஸிலி கம் டீபிக்மெண்டேஷன் பண்ணலாம். ப்ரொசீஜர்ஸ் கேன் பி டன். ஆனால் இது வியாதியும் கிடையாது. பிளாக் கலர்ன்றது நார்மல், அது ஒரு வியாதியும் கிடையாது. பிக்மெண்டேஷன் சாதாரணமாக ஸ்கின்ல இருக்கிற மாதிரி கம்மில் வரது தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். இப்போ ஈறு நோய்கள் அப்படின்னா என்ன வகையான ஈறு நோய்கள்லாம் இருக்குது? ஈறுகளில் நோய்கள் வர காரணம் என்ன? பிரதானமான காரணம் பிளாக். பட் பெரிடான்டல் டிசீஸுங்கிறது மல்டிஃபேக்டோரியல், ஒரு காரணத்தினால வரதில்லை. இப்போ 2 பேர் ப்ரஷ் பண்ணுறாங்க, நானும் ப்ரஷ் பண்ணுறேன், நீங்களும் ப்ரஷ் பண்ணுறீங்க, ஏன் எனக்கு மாத்திரம் வியாதி வருது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது, இன்க்ளூடிங் ஜெனட்டிக் காசஸ். ஸோ இந்த எல்லாம் சேர்த்து வரும்போது யாருக்கு சசெப்டிபிலிட்டி ஜாஸ்தியோ அவங்களுக்கு கொஞ்சம் பிளாக்னாலே வியாதி ஜாஸ்தி வரும். யாருக்கு சசெப்டிபிலிட்டி கம்மியோ கொஞ்சம் ஜாஸ்தி பிளாக் இருந்தாலும் வியாதி கம்மியாக வரும்.
பட் பை அண்ட் லார்ஜ் நம்மளை பொறுத்த வரைக்கும் காமனஸ்ட் காஸ் பிளாக். இந்த பிளாக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் வந்து புவர் ஓரல் ஹைஜீன். நீங்கள் வந்து வாய் நாளையா ரின்ஸ் பண்ணி க்ளீனாக வச்சுக்காம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டி ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் சேர்ந்ததுனால வர்றது தான் பிளாக். இந்த பிளாக்கோட எஃபெக்ட் வந்து எப்போ ஜாஸ்தி ஆகும்னா டயபெட்டிஸ் இருந்தால் ஜாஸ்தி ஆகும், ஸ்மோக்கிங் இருந்தால் ஜாஸ்தி ஆகும், அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருந்தால் ஜாஸ்தி ஆகும், இம்யூனோ சப்ரேஷன் இருந்தால் ஜாஸ்தி ஆகும், வேறு ஏதாவது கிரானிக் இல்னஸஸ் இருந்தால் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் ஆட்ஸ் ஆன் டு த ப்ராப்ளம். பட் த பேசிக் ப்ராப்ளம் இஸ் தேர் இஸ் அ பிளாக் ஃபார்மேஷன். ஓகே டாக்டர், இப்போ தீய வழக்கங்கள் இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான ஈறுகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் அப்படின்றீங்க. ஃபுட் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள்னாலேயும் ஈறுகள் வந்து பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? ஜங்க் ஃபுட், வெரி கார்பனேட்டட் ஃபுட் இஸ் நாட் குட். ரொம்ப கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக இட் வில் ஸ்டிக் ஆன் டு டீத். ஸ்டிக்கிங் ஆன் டு த டூத் இருக்கும் போதே பெலிக்கல் ஃபார்மேஷன் ஜாஸ்தி. ஸோ ஸ்டிக்கி கார்போஹைட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது எப்பவுமே நல்லது. மற்றபடி இந்த ஃபுட்டு கெடுதல் இந்த ஃபுட் நல்லது அப்படின்னு கிடையாது. நார்மல் பேசிஸில் எந்த ஃபுட் உங்களுக்கு ஜாஸ்தி நேரம் பல்லில் ஒட்டி நிற்குதோ அதில் வந்து சான்சஸ் ஆஃப் பாக்டீரியல் ஃபார்மேஷன் இஸ் மோர். கார்போஹைட்ரேட்டட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் ஆர் பெட்டர் டு பி அவாய்டட். பொதுவாக வந்து மக்கள் சொல்லுவாங்க, வயிற்றில் புண்ணு இருந்ததுனாலும் அல்சர் இருந்ததுனாலும் அது வந்து வாயில் வந்து புண்ணு வந்து அதோடைய வெளிக்காட்டில் அறிகுறிகள் வந்து வாயில் தெரியும் அப்படின்றாங்க. இப்போ வாயில் புண்ணு இருந்ததுன்னா உண்மையாகவே வந்து வயிற்றில் ஏதோ கோளாறுகள் இருக்குது அப்படின்றது அர்த்தமா? இல்லை, அப்படின்னு நார்மலாக இல்லை. வாய் புண்ணு வந்து சாதாரணமாக மல்டி ஃபேக்டோரியல், என்ன காரணம்னே யாருக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து டெஃபினெட்லி வந்து இதில் வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா நார்மலி மவுத் அல்சரும் சரி கேஸ்ட்ரைட்டிஸும் சரி மேபி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்னால ரெண்டும் இருக்கிறதுனால இட் மே பி த காமன் ஃபேக்டர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் காசிங் போத். இப்போ வயிறு ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு வாய் அல்சர்ன்றது இல்லை. ஓகே. சின்ன குழந்தைங்களுக்கு ஈறுகளில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? இரப்ஷன் ஜிஞ்சவைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது சின்ன வயசில் பல்லு வளர்கிற சமயத்தில் அதை சுற்றிட்டு இருக்கிற ஈரில் வந்து இன்ஃப்ளமேஷன் வருது, இரப்ஷன் ஜிஞ்சவைட்டிஸ் அது வரலாம். சம்டைம்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஹெர்பிஸ் சிம்ப்ளிக்ஸ்லாம். பட் அதர் தென் தட் பிளாக்னால வர்ற கம் டிசீஸ் ஹேப்பன்ஸ் மோர் இன் அடல்ட்ஸ் தென் சில்ட்ரன். சின்ன வயசில் வரதுக்கு சான்சஸ் ஆர் நாட் வெரி ஹை. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, வாட் இஸ் தி டைம் டு ஸ்டார்ட் ப்ரஷிங்? பல்லு வந்த உடனே ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணுமா? நார்மலி ரெக்கமெண்டேஷன் வந்து 2 வயசுக்குள்ளே ஆரம்பிக்கிறது பெட்டர். உடனே இரப்ஷன் வந்து 6 மாதத்தில் ஆரம்பிக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த டைம்லேயே வந்து நிறைய பேஸ்ட் எடுத்துகிட்டு ஊற்றிட்டு அது வந்து உள்ளே போய் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மல் ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட். பை தட் 1 year டைம் யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் ப்ரஷிங். முதல்ல நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு பை 2 years நார்மல் ப்ராக்டிஸ் ஷுட் செட் இன். சார், இப்போது பொதுமக்களும் வந்து வலைதளங்களில் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து அடுப்பு கறினாலேயோ இல்லை உப்புனாலேயோ வந்து பல் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு காலத்தில் விளம்பரங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சில விளம்பரங்களில் வந்து உப்பு இருக்கா அவங்க பேஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறது வந்து எந்த வகையில் ஆரோக்கியமானது? சயின்டிஃபிக் டேட்டா இஸ் லெஸ். அப்போ இது ஒரு உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாகும், இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு ஈர் வியாதி வராதுன்றதுக்கு சயின்டிஃபிக் டேட்டா இஸ் மினிமல். இப்போ அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க நிறைய வந்து ப்ராக்டிசஸ் வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துகிட்ருக்கும். முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நம்ம வழிக்கு போவோம். இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்கலையா, அந்த மாதிரி இருக்கிற சேஞ்சு தான். அன்றைக்கி வந்து வேல் குச்சி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஆலமரத்தோட குச்சி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இப்போ என்ன எதுக்கு ப்ரஷ் அப்படின்னா டைம் ஹஸ் சேஞ்ச்ட். பட் வி நோ தட் நீங்கள் வந்து இந்த ப்ரஷிங் ப்ராடக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த பேஸ்ட் இட் செல்ஃப். ப்ரஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கையால் வளர்க்குறதுல வந்து பிளாக் போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. இங்கே அப்ரேசிவ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நாட் வெரி ஹெல்த்தி. அப்ரேசிவ் பவுடர்ஸ் அதாவது பிரிக் பவுடர் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பல்லு தேய்மானம் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பேஸ்ட்டில் அது வராது. பட் இந்த பேஸ்ட்டில் இந்த இன்க்ரீடியன்ட்னால உங்களுக்கு வந்து ஈறு வியாதி வராதுன்றதுக்கு சயின்டிஃபிக் டேட்டா இஸ் வெரி லிமிட்டட். அப்போ எந்த வகையான பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்? ஒரு சிலர் சொல்கிறாங்க ஹெர்பல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க வேற கண்டென்ட் இருக்கிற பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இஸ், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சயின்டிஃபிக் டேட்டா. என் ஒப்பீனியன் வந்து இப்போ சம் பேஷண்ட் ஆஸ்மி என்ன டூத் யூஸ் பண்ணணும், நான் எப்பவுமே சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சயின்டிஃபிக் டேட்டான்னு ஒன்றும் கிடையாது. இந்த பேஸ்ட் நல்லது அந்த பேஸ்ட் நல்லதுன்றதுக்கு சயின்டிஃபிக் டேட்டா இஸ் வெரி மினிமல். டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லிட்டீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வாய் பக்கத்துலேயே வந்து ஒரு புண்ணு வரும், அப்படி இல்லை ஈறுகளில் புண்ணு வரும். அதுக்கு என்ன மாதிரியான ஈர் புண்ணு வந்து மோஸ்ட்லி மவுத் அல்சர் தான் வந்துட்டு இருக்கும். ஒன்று இட் வில் பி ஹெர்பிஸ் டைப் ஆர் மவுத் அல்சர் டைப், இல்லைன்னா வேறு ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ்னால வரும். அது நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறது பெட்டர். நார்மலி இப்போ சாதாரணமாக என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து கூகுள் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் நிறைய பேர் ஆரம்பிச்சாச்சு. கூகுளில் பார்த்து உடனே டைப் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆன்சர் சொல்லுதோ உடனே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்றது வந்து இட் மே நாட் பி ஆல்வேஸ் ரைட். கூகுளில் ஒரு பைபிளாக நினச்சிட்டு நம்ம செய்யறதுக்கு நல்லதில்லை. பெட்டர் டு கோ டு அ டென்டிஸ்ட், என்னன்னு பார்க்கட்டும், அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. மவுத் அல்சர் வந்ததுனேன்றதுக்காக வந்து ஒரு பெரிய வியாதி வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். யூஸ்வலி த காமனஸ்ட் காஸ் ஆஃப் மவுத் அல்சர் ஆஃப்டர் அல்சர்.
மவுத் அல்சர்ன்றது 5 நாளில் தானாக போயிடும். பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் தானாக போயிடும். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் த காமனஸ்ட் காஸ். பட் டவுட் வந்ததுன்னா பெட்டர் டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு என்னன்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், இப்போ பற்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொத்தை பல்லு வர்றது ஈர்களை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? சொத்தை பல்லு 2 பல்லுக்கு நடுவில் இருந்ததுன்னா நடுவில் போய் சாப்பாடு மாட்டிக்கும். அந்த சாப்பாடு போய் மாட்டிக்கிறது வந்து கம் டிஷ்யூக்கு இன்பிட்வீன் இன்டர்டென்டல் பாப்பிலான்னு சொல்கிற இடத்துல ஆரம்பிச்சிடும். ஸோ சொத்தையினால் இன்பிட்வீன் த டீத் வந்தது சொத்தையினால் ஈறு வியாதி வரும். சொத்தையை வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்குறது எந்த விதத்துலையும் நல்லது. ஈறு வியாதி வருதோ இல்லையோ, நீங்கள் வந்து சொத்தையை கவனிக்கலையானா அது உள்ளே போய் பல்ப் டிஷ்யூன்ற நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கிற இடம் அது பல்பை வரைக்கும் எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு பெரிய ட்ரீட்மெண்ட் வேண்டியிருக்கும். நீங்கள் சாதாரணமாகவே எடுத்திங்கன்னா ப்ரிவென்டிவ் டென்டல் செக்கப்ஸ் இங்கே வந்து நிறைய இல்லை. ஒரு காலத்தில் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் யாரும் செய்யறதில்லை. இப்போ வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் 40 வயசுக்கு அப்புறம் நான் போய் பண்ணிக்கிறேன்றது வந்து காமன் ப்ராக்டிஸ் ஆயாச்சு. இது மாதிரியே வந்து ப்ரிவென்டிவ் டென்டல் செக்கப்பும் பண்ணுறது நல்லது. இப்போ சாதாரணமாக என்ன ஆளுங்க நினச்சிட்டு இருப்பாங்க, நான் இப்போ டென்டிஸ்ட்டு போனால் வந்து ஏதோ இல்லாத வியாதியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நிறைய காஸ்ட் ஆகும், நிறைய பெயின்ஃபுல்லாக இருக்கும், இதுதான் யூஷுவல் பயம். பட் த திங் இஸ், நீங்கள் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் போனீங்களான்னா சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வலியும் இருக்காது, காஸ்ட்டும் கம்மி, தேர் வில் நாட் பி எனி டிஃபிகல்ட்டி ஃபார் யூ. பட் வரும்போது பெயினோட வந்தால் பெயினுக்கு காரணம் வந்து வியாதி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால. ஸோ வியாதி ஜாஸ்தி ஆக ஆக ட்ரீட்மெண்ட்டும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ வெதர் இட் இஸ் ஃபார் டிகே ஆர் கம் டிசீஸ், ரெண்டுத்துக்கும் இது இஸ் த காமன் காஸ். ஏர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் போனீங்கன்னா வெறும் கிளீனிங்கோட கம் டிசீஸ் கேன் பி ட்ரீட்டட். எனி ஜென்ரல் டென்டிஸ்ட் கேன் டூ இட். ஆனால் என்ன ஆகும், நீங்கள் வந்து ஸ்கேலிங் ஸ்டேஜில் முடிய வேற வியாதியை வந்து யூ ஹவ் அலவுட் இட் டு டெவலப் டு பெரடான்டைட்டிஸ்னா இது வந்து ஸ்கேலிங்கில் முடியாது. யூ ஹவ் டு ஸ்டார்ட் ட்ரீட்டிங் பிகர் திங். ஸோ நார்மலி ப்ரிவென்டிவ் டென்டல் செக்கப்ஸ் ஆர் குட் ஃபார் டூயிங் லெஸ் ட்ரீட்மெண்ட். இட் இஸ் நாட் தட் ப்ரிவென்டிவ் டென்டல் செக்கப் பண்ணுறது உடனே வந்து டென்டிஸ்ட்டுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இட் ஏர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா எப்பவுமே வியாதி வில் பி லெஸ், ட்ரீட்மெண்ட் வில் ஆல்சோ பி லெஸ். ஸோ உங்களுக்கு இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் இட் வில் பி டைம் சேவிங், மணி சேவிங். ஓகே சார், இப்போ பல் சொத்தை வந்துருச்சுன்னா பல் சொத்தை அதிகமானதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குமா, இல்லைனா வந்து அதுக்கு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் நல்லதா? ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் டிகே ஹேஸ் இன்வால்வ் த பல்ப். நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி போனீங்கன்னா வெறும் ஃபில்லிங்லேயே சரியாக போயிடும். இப்போ ரூட் கனால் பண்ணி காப்பாற்ற முடியுமா இல்லை பல்லை எடுக்க தான் வேண்டியிருக்குமான்ற கொஸ்டின் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பல்ல வியாதி பல்லோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பொறுத்த வரைக்கும் பல்லு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பாக்கி இருந்ததுன்னா ரூட் கனால் பண்ணி சேவ் பண்ண தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நாங்கள் ஆஸ் அ டென்டிஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஐடியா இஸ் டு சேவ் டீத், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் சேவ் பண்ண முடியாதுன்ற பட்சம் நீங்கள் அந்த பல்லை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வியாதி ஜாஸ்தியாக போகுன்ற பட்சம் மட்டும்தான் பல்லை எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் attempt is only to save the tooth. But in the decision whether this can be saved or not saved, please don't make it yourself and don't let Google make it for you. You go to a dentist, அவங்க பார்த்து சொல்லட்டும், அதுக்கேற்ற மாதிரி you can get with the treatment done. ஓகே சார், அப்புறம் இன்னொரு கேள்வி, பல் சொத்தை வரதுக்குண்டான காரணம் என்ன, இது எப்படி தவிர்க்கிறது? பல் சொத்தை இதே தான், மோஸ்ட்லி டயட்ரி கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டிக்கிங் ஆன் டு த டூத். நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு மாட்டுதோ அது ரொம்ப நேரம் நீங்கள் மாட்டு விட்டுட்டு அப்படியே விட்டிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் இன் பாக்டீரியா. பாக்டீரியல் டிசீசஸ் தான் ரெண்டுமே, ஈறு வியாதியும் சரி சொத்தையும் சரி, ரெண்டுத்துக்கும் அது ஒரு காமன் காஸ். நீங்கள் ஃபுட்டு வந்து பல்லில் ஜாஸ்தி நேரம் மாட்டிச்சுன்னா உடனே பாக்டீரியா வில் ஸ்டார்ட் க்ரோயிங் தேர். தட் பாக்டீரியா வில் ஸ்டார்ட் ஸ்லோலி டீமினரலைசேஷன் சொல்லுவோம். இனாமலை ஃபஸ்ட்டு தின்ன ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் டென்டின் போகும், டென்டினும் போச்சுன்னா பல்ப் இன்ஃபால் ஆகும், அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் வித் பெயின். ஸோ பெஸ்ட் வே டு அவாய்ட் போத் டிசீசஸ், நல்லா ப்ரஷ் பண்ணுங்கள் மார்னிங் அண்ட் நைட். இஃப் யூ ஆர் ஈட்டிங் சம்திங், இந்தியாவில் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் ஓரல் ஹைஜீன் வைஸ் விச் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் நாட் தேர், விச் டோன்ட் ஹேவ் இட், இஸ் வாயை கொப்பளிக்கிறது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அது பண்ணுறதில்ல. இட் இஸ் நாட் அ நார்மல் சோஷியல் ஹேபிட் ஃபார் தெம். இது வந்து இப்போ நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து இதெல்லாம் வந்து நல்ல ஹேபிட் இல்லைன்னு நினச்சிட்டு வாயை கொப்பளிக்கிறது இங்கே நிறுத்த வேண்டாம். வாயை கொப்பளிக்கிறது ஓரல் ஹைஜீன் ப்ராக்டிஸ் வைஸ் இட் இஸ் வெரி குட். என்ன சாப்பிட்டாலும் நல்லா வாயை கொப்பளிச்சு க்ளீனாக வச்சிங்களான்னா சான்சஸ் ஆஃப் போத் கம் டிசீஸ் அண்ட் டென்டல் கேரியஸ் டெவலப்பிங் பிகம்ஸ் லெஸ். இப்போ ஈறுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன எளிய வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் திங், ப்ரஷ் ட்வைஸ் அ டே, காத்தாலையும் நைட்டும் வித்தவுட் ஃபெயில் ப்ரஷ். செகண்ட்லி, என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் பல்லுக்கு இடுக்கில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறத எடுக்க முடியாது. அதுக்கு இன்டர்டென்டல் டிவைசஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளாஸ், இல்லாட்டி இன்டர்டென்டல் ப்ரஷ், ரெண்டுத்தில் ஒன்று ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். மூணாவது, சிஸ்டமிக் டிசீசஸ் வில் அஃபெக்ட் கம். அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தது, நிறைய ஒபிசிட்டி இருந்தது, அந்த மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டமிக் டிசீசஸ் இருக்குன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட வந்து கம் டிசீஸ் மைட் இன்க்ரீஸ் தி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். இன் ரிவர்ஸ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததுன்னா இட் மைட் அஃபெக்ட் தி கம். ஸோ ஈரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரானிக் இன்ஃப்ளமேஷன். இந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷன், எந்த கிரானிக் இன்ஃப்ளமேஷன்ஸ் இந்த பாடி இருக்கோ அதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பல்லு மாத்திரம் போகிற ப்ராப்ளம் நினச்சிக்க வேண்டாம். நம்ம வந்து ப்ரிவென்டிங் கம் டிசீஸ் மைட் இம்ப்ரூவ் யுவர் ஓவரால் ஹெல்த்.
கம் டிசீஸ் அண்ட் கம் ஹெல்த் மாத்திரம் நினச்சக்கூடாது இது. ஸோ சிம்பிள் மெஷர்ஸ் ஆர் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள் ட்வைஸ் அ டே, ஃப்ளாஸ் யோர் டீத் வெல் ஆர் யூஸ் அன் இன்டென்டல் ப்ரஷ், நல்லா வாயை ரின்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம். ஓவரால் ஜென்ரல் ஹெல்த் கீப் இட் வெல். 6 monthsக்கு ஒரு வாட்டி க்ளீனிங் பண்ணிக்கோங்க. சார் ஒரு ப்ரஷ்ஷை வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும்? அதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும். நான் ஒரு 3 மாசமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த நார்மல் பீரியட் ஆஃப் டைம் 2-3 months. இப்போ பிரிசில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஆல் ரைட். ரொம்ப ஃப்ரே ஆக ஆரம்பிச்சதுன்னா த்ரோ இட் அவே. ஃப்ரே ஆகிற ப்ரஷ் வில் ஒன்லி காஸ் ஹார்ம், இட் வில் நாட் டூ குட். ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துலேயே நீங்கள் ஃப்ரே ஆச்சுன்னா ரொம்ப ஃபோர்ஸிபிளாக ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது குறைக்கணும். ஸோ 2-3 monthsக்கு ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்கேலிங் பண்ணால் பல்லுக்கு கெடுதல் அப்படின்னு மோஸ்ட் பீப்புள் திங்க். எதுக்கு இந்த 6 monthsக்கு ஒரு வாட்டி க்ளீனிங் பண்ணணுன்ட்டு. ஸ்கேலிங்னால பல்லுக்கு ஒரு கெடுதலும் கிடையாது. ஸ்கேலிங்னால கேப் வராது, ஸ்கேலிங்னால சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகாது, ஸ்கேலிங்னால வீக் ஆகாது, ஸ்கேலிங்னால கம் இறங்காது. ஸ்கேலிங்னால என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் என்ன பல்லில் டெபாசிட் இருக்கோ, பிளாக்கோ கால்குலஸோ அதை எடுத்துடுறோம். அதை எடுக்கும்போது உள்ளே என்ன வியாதி இருக்கோ அது வெளியே தெரியுதே ஒழிய ஸ்கேலிங்னால ப்ராப்ளம் வரதில்லை. இது பயந்துட்டே நிறைய பேர் ஸ்கேலிங் பண்ணாதனால என்ன ஆகுது, சின்ன ஸ்டெப்பில் கண்ட்ரோல் ஆக வேண்டிய டிசீஸ் பிகம்ஸ் மோர். ஸோ 6 monthsக்கு ஒரு வாட்டி ஸ்கேலிங் பண்ணுறது நல்லது. அந்த ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கேலிங் பண்ணும்போது தி டைம் ஃபார் த ஸ்கேலிங் ஷுட் கம் டவுன். அதாவது உங்கள் டெபாசிட் அவ்வளோ கம்மியாக இருக்கணும். சீக்கிரம் ஸ்கேலிங் முடிச்சதுனால உங்களுக்கு நல்லது, டென்டிஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் இஸ் லெஸ், இன் எவ்ரி வே இட் வில் ஹெல்ப் யுவர் கம். சார் இப்போ பற்கள் எல்லாமே வந்து வளரும் போதும் சரி, இல்லை இந்த ஞான பற்கள்னு சொல்லுவாங்க விஸ்டம் டூத், அது வளரும் போதும் சரி, ஈறுகளை கிழிச்சிட்டு வளர்றதுனால அந்த இடம், அந்த வளர்ற இடம் வந்து அந்த ஈர் வந்து அவ்வளோ பெயினாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்? இது நார்மலி இப்போ விஸ்டம் டூத் வந்து இன்னைக்கு வந்து வெதர் வி நீட் 3 molars யாருக்கும் we are not very clear. இது வந்து ஆஸ் எவல்யூஷன் has increased for the fellow who had பெரிய ஜா இருக்கிற ஆளுக்கு வந்து 3 பல்லு இருக்கலாம். நமக்கு வந்து 3 molars இருக்கணும்னு தேவையில்லை. தட் இஸ் வை இந்த லாஸ்ட் டூத் வந்து நிறைய சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இம்பேக்டட் சொல்லுவோம் ஃபுல்லாக வராமல். ஸோ இம்பேக்டட் டீத் வந்தாலோ இல்லை ஸ்பேஸ் நல்லா இல்லாமல் இருந்தாலோ தான் இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் வருது. அதை சுற்றிட்டு பெரிகார்னைட்டிஸ் சொல்லுவோம். ஸோ நார்மல் மேனேஜ்மெண்ட் பெரிகார்னைட்டிஸ் வந்து இஃப் இட் இஸ் இரப்டிங் நார்மலி அப்போ வந்து அந்த டிஷ்யூ மாத்திரம் எடுத்து சரி பண்ணிக்கலாம். பட் முக்கால்வாசி பிகாஸ் திஸ் டூத் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். அங்க இருக்க அந்த டிஷ்யூஸ் எடுக்கிறது நல்லதா? டிஷ்யூஸ் எடுக்கலாம். இப்போ உள்ளே இருக்கிற இம்பேக்டட் டூத் வந்து சாஃப்ட் டிஷ்யூ இம்பேக்ஷனை மட்டும் இருந்ததால்னா டிஷ்யூ மாத்திரம் எடுத்துட்டா சரியாக போயிடும். ஆனால் 90% ஆஃப் த சான்சஸ் இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி ஆகுதுன்னா போனி இம்பேக்ஷன், அதாவது போன்லேயே மாட்டிட்டு இருக்கும். அந்த பல்லை வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. தேர் இஸ் ஒன்லி அ சான்ஸ் ஆஃப் அ காம்ப்ளிகேஷனை ஒழிய விஸ்டம் டூத்னால நமக்கு ஒரு ஃபிசிக்கல் பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம பைட்டிங் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணவே பண்ணாது. ஸோ மோஸ்ட்லி இந்த பல்லு இரப்ட் ஆகும்போது வர ட்ரபிளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் இஸ் ரிமூவ் த டூத். ஓகே, இப்போ அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப் விழுந்துரும் இல்லையா? அது ஒரு இரிட்டேஷனா இருக்காது? இல்லை, ஒன்றாகாது. செகண்ட் மோலருக்கு அப்புறம் இருக்கிற இடம் வந்து வில் ஹீல் நார்மலி. அது இரிட்டேஷனும் பண்ணாது, உங்களுக்கு கேப்பும் ஆகாது, அதை ரீப்ளேஸும் பண்ண தேவையில்லை. இட் வில் ஹீல் கம்ப்ளீட்லி நார்மலி, ப்ராப்ளமே இருக்காது. சார், நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யார் வேணாலும் போய் வாங்குகிற சூழ்நிலையில் இருக்குது. இதனால் வந்து டொபாக்கோ பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கையும் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தும் போது ஈறுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? த ரிலேஷன் பிட்வீன் டொபாக்கோ அண்ட் கேன்சர் எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஜாஸ்தி டொபாக்கோ யூஸ் பண்ண கேன்சர் காசஸ் ஜாஸ்தின்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வெரி ஈஸிலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டொபாக்கோ டைரக்ட்லி கம் டிசீஸ் எஃபெக்ட் பண்ணும். இந்த ஸ்மோக் பண்ணும்போது இதோட எஃபெக்ட் வந்து வெரி வெல் டாக்குமெண்டட். ஆனால் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதாவது இந்த டொபாக்கோ சூயிங் ஹேபிட் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் ஜாஸ்தி, வெஸ்டர்ன் பாப்புலேஷன் லெவலில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இதோட எஃபெக்ட் ஆன் தி கம் இஸ் நாட் ஸோ வெல் டாக்குமெண்டட் லிட்ரேச்சரில். ஆனால் நாங்கள் பார்க்குறது எப்படின்னா இது கண்டிப்பாக ஈரை பாதிச்சிட்ருக்கு. பவுச்சிங் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல இப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல மாத்திரம் ஈர் இறங்கும், ரிசெஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி காமன் அமங் பீப்புள் ஹூ யூஸ் திஸ். ஸோ கேன்சர்ன்றது வந்து நார்மலி பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரேர் டிசீஸ். ஆனால் பெரிடான்டல் டிசீஸுங்கிறது வந்து 95% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு ஜிஞ்சவைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரெவலன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இஃப் யூ ஸ்டார்ட் ஆடிங் ஆன் டொபாக்கோ அஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர், டொபாக்கோ சூயிங்னால உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கம் டிசீஸ் இன்க்ரீசஸ் 5 to 10 times more. So tobacco affects health in every way. Better to avoid அந்த டொபாக்கோ வந்து அவங்க கன்சியூம் பண்ணும்போது அதில் இருக்கிற செலைவாவே முழுங்கிடுவாங்க. அது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளையும் நிறைய ஏற்படுத்தும். In many forms tobacco affects health. இப்போ எப்படி பார்த்தாலும் டொபாக்கோனால ஒரு குட் எஃபெக்ட் இருந்தது சயின்டிஃபிக்லி நாட் டாக்குமெண்டட். இது என்ன ஒரு பழக்கமாக இருந்தனால அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம் மைனர் ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து டொபாக்கோ சூயிங் டொபாக்கோ வந்து இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இல்லாதனாலையும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து அவ்வளோ தூரத்துக்கு கான்ஃபரன்சேஷன் இன்னும் ஆகலை. ஸோ நம்ம தான் இதை பார்க்கணும்.
இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹேபிட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து நிறைய மைக்ரண்ட் லேபர்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றவங்க யூஸ் பண்ண பார்த்து இங்கே நம்ம லோக்கலைட்ஸ் ஆல்சோ ஹேஸ் ஸ்டார்டட் யூசிங் இட் மோர். நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற அளவுக்கு ஸ்மோக்கிங் ஹேஸ் கம் டவுன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஸ்மோக்கிங் ஹேஸ் கம் டவுன். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு chewing tobacco has gone up dramatically. This is the change in the pattern that I have seen over these last 20 years. சார் அதே மாதிரி இந்த பபிள் கம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, இந்த பபிள் கம் யூஸ் பண்ணால் கூட சீக்ஸ் வந்து அழகாயிடும், இதை வந்து வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அதை அச்சீவ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லதா? ஏன்னா இந்த பபிள் கம் அப்படின்றது வந்து ஒரு பன்றி கொழுப்புல செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய இல்லை, அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியாது. ஐ டோன்ட் நோ கான்ஸ்டிடியூன்ஸ் ஆஃப் பபிள் கம் எனக்கு தெரியாது. பட் டாக்குமெண்டட் ஓரல் குட் எஃபெக்ட்ஸ்னு ஒன்றும் கிடையாது. தி ஒன் ஸ்மால் திங் இட் கேன் டூ இஸ் சலைவேஷனை ஜாஸ்தி பண்ண சலைவா இஸ் அ நேச்சுரல் இம்யூன் ப்ராடக்ட். சலைவா ஜாஸ்தி இருக்கிறது வந்து ஈறு நோய் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி மைனர் சலைவரி ஸ்டிமுலேஷனுக்காக யூஸ் பண்ணுற சூயிங் ப்ராடக்ட்ஸ் மே பி குட்டே ஒழிய டாக்குமெண்டடாக சூயிங் கம்னால ஒரு சைடு எஃபெக்ட்னு டாக்குமெண்டட் இல்லை, குட் எஃபெக்ட்னு டாக்குமெண்டட் இல்லை. பட் அதோட கான்ஸ்டிட்யூன்ஸ் என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகே டாக்டர், இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து மில்க் டூத் வந்திருக்கும், அந்த மில்க் டூத் வந்து சொத்தைப்பெல்லாம் வந்திருக்கும், ஆனால் வந்து இது பால் பற்கள் தானே, அது விழுந்துரும், அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது அந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா மில்க் டீத் அப்படியே விட்டுட்டோம்னா அதுக்கு கீழே தான் பெர்மனன்ட் டூத் வந்துட்டு இருக்கு. இது சொத்தை ஜாஸ்தி ஆகிட்டு உள்ளே இருக்கிற பெர்மனன்ட் டூத்தை பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் அந்த மில்க் டூத் சொத்தையை நாங்கள் ட்ரீட் பண்ண சொல்கிறோம். மில்க் டீத் போயிடும் பரவாயில்ல, பட் வந்த பர்மனன்ட் டீத் பாதிச்சிச்சுன்னா தட் வில் நாட் கம் அவுட் நார்மலி. அந்த ப்ராப்ளம் ஆக வேண்டாமே தான் மில்க் டூத் சொத்தையை நாங்கள் வந்து பார்க்க சொல்கிறது. டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல்களை வந்து எங்களுடைய நேயருக்காக சொன்னீங்க. குறிப்பாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து எந்த அளவுக்கு ஈறுகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஈறுகளை பாதுகாப்பாக வச்சுக்கலன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து குறைமாத பிரசவங்கள் வந்து நேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை வந்து எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. இன்றைய நலம் நாடி நிகழ்ச்சியில் நம்ம ஈறுகள் சம்பந்தமாகவும் பற்கள் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்த வாரம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.